கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா we have 2 points that is A and B. இந்த A and Bயில் நம்ம வந்து 2 காரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கார் ஏவோடைய ஸ்பீடு வந்து நம்ம வந்து எக்ஸ்னு வச்சுப்போம், கார் பியோடைய ஸ்பீடு வந்து நம்ம ஒய்ன்னு வச்சுப்போம். இப்போது நம்ம இது வரைக்கும் வந்து இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடு கான்செப்டை நம்ம பார்த்ததில்ல. ஓகே, when 2 cars traveling in opposite direction, then their relative speed will be x plus y. Okay, we have to add when it is in the same direction, opposite direction அப்போ ஆட் பண்ணோம், சேம் டைரக்ஷனாக இருந்தால் நம்ம சப்ராக்ட் பண்ணோம், x minus y. ஓகே, அப்போது இங்கே வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 90 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க when both cars moves in the same direction சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் சேம் டைரக்ஷனாக இருக்கிறப்போ அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிற ஹவர்ஸ் வந்து 9 hours. ஸோ 90 கிலோமீட்டர், ஓகே 90 கிலோமீட்டர், இந்த டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா 9 hours தான். ஸோ 9 இன்ட்டு ஃபஸ்ட்டு கார் வந்து 9 இன்ட்டு எக்ஸ், ஏன்னா ஸ்பீட் இன்ட்டு டைம், மைனஸ் செகண்ட் கார் 9 இன்ட்டு ஒய், ஏன்னா வந்து சேம் டைரெக்ஷன் போது நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம கிடைக்கிற ஆன்சர் என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 10. ஸோ இது நம்மளுடைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இந்த சென்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சரும் இதுதான். when both cars moves in the same direction, then the situation can be represented algebraically is x minus y equals to 10. அப்படியே செகண்ட் ஒன்று பாருங்கள். செகண்ட் ஒன்றில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா when both cars moves opposite direction சொன்ன மாதிரி நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து எப்படி இருக்குன்னா ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணும்போது ஓகே நம்ம இங்கே 2 காரோட ஸ்பீடையும் நம்ம ஆட் பண்ணோம். ஆட் இந்த சென்ஸ் இங்கே 90 கிலோமீட்டர் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகே, பட் இங்கே டைம் வந்து 9/7 hours. ஸோ 9/7 ஹவர்ஸ்னும் போது 9/7 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 9/7 இன்ட்டு ஒய். ஓகே ஃபைன், இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்றதுனால. ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா we get எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 70. ஓகே ஃபைன். ஸோ கார் ஏவோடைய ஸ்பீடு வந்து x km/h அண்ட் ஒய்யோடைய இது வந்து என்னென்னா கார் பியோடைய ஸ்பீடு என்னென்னா y km/h. ஓகே, இப்போ தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் தி ஸ்பீட் ஆஃப் அ கார் எக்ஸ். இப்போது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏ கார் இருக்குல்ல, அதோடைய ஸ்பீடை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்னவாக இருக்கும், இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஸோ ஃப்ரம் 1 and 2 we get x equal to it is 40. ஒன்ஸ் நமக்கு எக்ஸ் கிடச்சதுன்னா ஈஸியாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஒய் கண்டுபிடிச்சிடலாம். ஒய் என்னவாக இருக்கும், y is equal to 30. ஓகே.